இப்போ நான் ஒரு கேஸ் சினாரியோ கொடுக்குறேன். சரி, அதை வச்சு அது என்ன கேஸ்னு சொல்லி நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஒரு பேஷண்ட் வந்து 42 years old ஃபீமேல் பேஷண்ட்டு நம்ம கிளினிக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸோட வராங்கன்னா டிக்ரீஸ்டு யூரினரி சென்சேஷன். ஓகேவா, அவங்க யூரின் வருதுன்னே அந்த பேஷண்ட்டுக்கு தெரியல. பட் அவங்க ஃபீல் பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா இரிட்டேஷன். இரிட்டேஷன்னா யூரித்ரா. சரியா, நமக்கு இரிட்டேஷன் இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு யூரின் போனாங்கன்னா ரொம்ப பவுல் ஸ்மெல்லா இருக்கு, பேட் ஸ்மெல்லா இருக்கு அந்த யூரின். ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆரஞ்சு கலர். ஓகே, இது பேஷண்ட் வராங்க. இது ஒரு பாஸ்ட் 2 days இருக்கு பேஷண்ட். ஸோ இந்த கேஸ் நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணணும்? ஓகே, கம்ப்ளீட் இது மட்டும்தான். இதுக்கு வேற எந்த கோமார்பிடிஸும் இந்த பேஷண்ட் கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க இருக்குல்ல. நம்ம கிளினிக்கு வருது தராங்க. நம்ம எப்படிலாம் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். Microbial growth in the excrete. இது என்ன வந்து எங்கேருந்து ஃபார்ம் ஆகும் நமக்கு தெரியாது. நம்ம excrete வந்து எங்கே வேணாலும் ஆகலாம். பட் அந்த சென்சேஷன் வந்து நம்ம அந்த excrete-ஆல பண்ணுறோம். சரி, ஸோ வந்து என்ன பண்ணுறோம், அவங்க பேசினாங்க. Poor person hygiene, sexual intercourse. Shall I write in the board? Yeah, sure.
இமேஜிங் ஸ்டடீஸ்னா அந்த மாதிரி ஃபிலிம் வச்சு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் இருக்கும். அப்டாமினல் அல்ட்ராசவுண்ட் வந்து கிளியர்